Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் கிங்டம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சாப்டர்ஸோடைய பார்ட் 4th வீடியோஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு முதல் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போதி பார்க்கினுடைய ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் கிளாஸஸ் இருக்குது, ப்ளஸ் ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ், ஃபுல் சிலபஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளுடைய போதி பார்க் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? ஸோ வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ 91 கொஸ்டின். ஸோ கொரலாய்டு ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் அண்டு சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் டேஷ் அண்டு டேஷ், choose the correct option for that A and B. ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரலாய்டு ரூட்ஸ். சார் கோரலாய்டு ரூட்ஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்னோஸ்பம்ஸில் ரூட் வந்து பெரும்பாலும் என்ன ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் டேப் ரூட் சிஸ்டம், ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க, டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டத்தில் சில ஆர்கானிசம், சில ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து அசோசியேஷன் வித் அனதர் ஒன் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க, மற்ற உயிரினங்களுடன் தொடர்பில் இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டு பேருக்குமே ப்ளஸ்னு அர்த்தம், சிம்பியாசிஸ். ஓகே, ஸோ இது வந்து கூட்டுயிர் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. கூட்டுயிர் வாழ்க்கைனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. தே வில் ஹேவ் தட் பெனிஃபிஷியல் திங்ஸ். ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் திங்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைக்கஸ் அப்படின்னு, சைக்கஸ், இந்த பிளான்டோட பேர் என்னது? சைக்கஸ். ஸோ பைனஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மைக்கோரைசே. ஆனா இப்போ கேட்டிருக்கிறது சைக்கஸ் அப்படின்றவங்க. ஸோ பிஜே கூட அசோசியேஷன் வச்சுப்பாங்க. ப்ளஸ் இந்த பிஜே என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு வேறு பேர் என்னன்னா சைனோபாக்டீரியா. இந்த சைனோபாக்டீரியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பைனஸ் ட்ரீல இருக்கக்கூடிய மைக்ரோரைஸா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட்டை வந்து சொலிபிளைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்னது? சைக்கஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இல்லை, ஏன்றது என்ன வரணும்? பிஜிஏன்னு வரணும். பிஜேக்கு வேற பேர் என்னது? சரி, பிஜே வருது, பட் பாஸ்பேட் அப்டேக் அப்படின்னு வந்திருக்கு. பி வந்து எப்படி வந்திருக்கு? பாஸ்பேட் அப்டேக்னு வந்திருக்கு. பாஸ்பேட் அப்டேக்ன்றது யாரோடையதுன்னா ஃபங்கஸ் ஓடியது. ஓகே, ஸோ இப்போ சைனோபாக்டீரியா, அதர் நேம் ஃபார் தி பிஜிஏ, ரைட்? ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன், என்டோ ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க. ஸோ 91க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ ஃபங்கை வராது இதில், சரிங்களா? ஸோ கொரலாய்டு ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் have their symbiotic association with the cyanobacteria and nitrogen fixation is going to happens in that association. So 92 question. So gymnosperms are that more advanced than pteridophytes. So நம்ம கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது எப்படி படிச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் ஆல்கே, ஸோ ரெண்டாவது பிரையோஃபைட்ஸ், மூணாவது டெரிடோஃபைட்ஸ், நாலாவது தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது எதை வச்சுட்டு சார் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பிளான்ட் கிங்டத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப லோ லெவல், அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட். ஸோ அப்போது டெரிடோஃபைட்ஸோட யார் அட்வான்ஸ்டு? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து எவல்யூஷன்ஸில் அட்வான்ஸ்டாக இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்போரோஃபைட் பிளான்ட் பாடி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன இருக்குன்னா ஸ்போரோஃபைட் இருப்பாங்க. இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றது 2N ஸ்டேஜில் இருக்குது. டெரிடோஃபைட்டில் இருக்கான்னா இருக்குது, ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸ் அப்படின்றது ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வேணால் அக்செப்டபிள், பட் டெரிடோஃபைட்ஸில் பெரும்பாலும் பண்ணுறதில்ல, ஃபியூ மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க போகிறதில்ல, ரைட்? ஓகே, ஸோ நேக்டு சீட்ஸ் கண்டிப்பாக ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரி வந்து எந்த வாலாலும் சூழப்பட்டிருக்காது. ஓகே, எந்த சுவராலும் சூழப்பட்டிருக்காது, வால் இருக்காது. சூர்பை ஆனது சுவரால் எதுவும் சூழப்பட்டிருக்காது. அதனால இந்த சீடை சுற்றி என்ன உருவாகுது அப்படின்னா ஃப்ரூட் உருவாகாது. இமேஜின். ஸோ இப்போ யார் வந்து ஃப்ரூட்ஸாக மாறுவாங்கன்னா, ரைப்பண்ட் ஓவரி தான் வந்து என்ன மாறுவாங்கன்னா ஃப்ரூட்ஸாக மாறுவாங்க. ஸோ இங்கே ஓவரி வந்து எந்த விதமான வால் இல்லாததுனால பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுவதற்கு முன்னாடியும் கருவுறுவதற்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னாலும்
கண்டிப்பாக என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதனால் இது என்ன சீட்ஸாக இருப்பாங்கன்னா நேக்டு சீட்ஸ். இதில் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்றதுல ஜிம்னோஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக்டு சீட்ஸ் அப்படின்னு அர்த்தம், நேக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது சீட். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ன்றது என்னது நேக்டு சீட்ஸ் பிளான்ஸ். ஸோ அப்போ வந்து எது வந்து அட்வான்டேஜஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேக்டு சீட்ஸ் அப்படின்றது டெரிடோஃபைட்ஸை விட ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இண்டிபெண்டன்ட் கேமெட்டோஃபைட்ஸ் ரைட் இது வராது. ஸோ நெக்ஸ்ட் மைக்கோரைசல் அண்ட் கொரலாய்ட் ரூட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ரெஸ்பெக்டிவ்லி. யார்கிட்ட இருக்காங்க மைக்கோரைசா. ஸோ மைக்கோரைசா அப்படின்னு சொல்லும்போது மைக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அப்படின்னு அர்த்தம், பூஞ்சைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து ரைசல் ஆர் ரைசே அப்படின்னா ரூட்னு அர்த்தம். அப்போ ஃபங்கஸ் ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மைக்கோரைசா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொரலாய்டு, ஸோ முன்னாடி கொஷினில் பார்த்த மாதிரி கொரலாய்டு அப்படின்றது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணுற சைனோபாக்டீரியஸ் கூட அட்டாச்மெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மைக்கோரைசா வந்து யாருடைய பிளான்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனஸ் கூட இருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஒரு சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடை சுற்றி ஃபங்கஸோடைய காலனிஸ் இருக்கும். சரி, இந்த ஃபங்கஸோடைய காலனிஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடு ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கே. இந்த சீடு ஜெர்மினேஷன் ஆகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மைக்கோரைசாவுடைய அசோசியேஷன் இருக்கணும், இல்லைனா இது ஜெர்மினேஷனே ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள ஒரு சீட் எப்போ ஜெர்மினேட் ஆகும் மைக்கோரைசா இருந்தால் மட்டும் தான் ஜெர்மினேஷன் ஆகும். ஸோ கொரலாய்டு அப்படின்னு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா பவள வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த பிளான்ஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கஸ் பிளான்ஸ்ல இருப்பாங்க. சரிங்களா, ஸோ சைக்கஸ் பைனஸ், மைக்கோரைசானா பைனஸ் வரணும். ஓகேங்களா ரைட். ஸோ கொரலாய்டு அப்படின்னா சைக்கஸ் வரணும். எக்ஸாக்ட்லி ஈஸி தான், பட் கான்செப்ஷனலாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது கொஸ்டின் பிக் பண்ணும்போது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஸோ எஃபர்டா அதுவும் வராது, எஃபர்டா வராது. ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட் ஃபார் தட் 93 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது 94th கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த செட் ஆஃப் த பிளான்ஸ் தட் ப்ரொடியூசஸ் சீட்ஸ் அண்ட் லேக் த ஃப்ளவர்ஸ். ஓகே ரைட். ஸோ ஃப்ளவர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்குனே இருக்கக்கூடிய ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு அட்வான்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்லலாம். ஸோ எப்படி சொல்லலாம் ரைட். ஸோ ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து ஃப்ரூட்ஸ் உருவாகும் போது, சீடு உருவாகும் போது, ஸோ ரொம்ப அட்வான்ஸ் திங்ஸில் இருக்கிறது ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த செட் ஆஃப் த பிளான்ஸ் தட் ப்ரொடியூஸ் த சீடு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் என்ன இல்லை ஃப்ளவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா ரைட். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போமா ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஜின்கோ சைக்கஸ் ரெண்டு பேருமே ஜிம்னோஸ்பெர்ம் தான். ஸோ ரெண்டு பேர்லையும் ஃபெர்டிலைசேஷன் நடக்குமானா நடக்கும். கண்டிப்பாக சீடு உருவாகும்னா உருவாகும் டெஃபினட்டாக. எஸ் குட். ஸோ ஃப்ளவர் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ன்றது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ன்றது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் என்ன உருவாகாது ஃப்ளவர் உருவாகாது. இது கரெக்ட். ஸோ அப்போ இதில் சைக்கஸ் கொடுத்துறாங்க, இதில் யூக்லிப்டஸ் அப்படின்றது ஆஞ்சியோஸ்பெர்ம், ஆர்கிட் அப்படின்றதும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்துருவாங்க, அகேஷியா அப்படின்றவங்களும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்துருவாங்க. சரிங்களா ரைட். ஸோ அப்போ 94th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். 95th கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த கிவன் பிளான்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த லெவல் ஏபிசி அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ இது நான் நல்லா தெரியும், அந்த பிக்சர் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது வந்து என்ன பிளான்ட்ஸ், ஜின்கோ பிளான்ட்ஸ். எனக்குள்ள வருவாங்க ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்குள்ளே வருவாங்க, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்குள்ளே வருவாங்க. சரிங்களா. ஸோ இதனுடைய பார்ட்ஸ்லாம் கேட்குறாங்கப்பா ரைட். ஸோ இந்த ஏ அப்படின்றது என்ன பார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இதுக்குள்ள ஆப்ஷன் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்களே இங்கே மேலே வச்சு எழுதி, சப்போஸ் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் யூ கேன் பிக் தட் ஒன். ஓகே, ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டெம் சொல்லலாம், இல்லை டுவாஃப் ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டெம். நெக்ஸ்ட்டு பின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், ஸோ லென்த்தான ஸ்டெம் அப்படி சொல்லலாம். ஸோ சீன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடு. ஸோ இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதில் பொருந்தது அப்படின்றத பார்க்குறோம் ரைட். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பிக் பண்ணக்கூடாது, லீஃப் பேஸ்ன்னு நீங்கள் பிக் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு லீஃப் மாதிரி இருக்கா. ஸோ லீஃப்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க லீஃப் பேஸ்ன்னு போடுறோம். அப்படின்னா கூட லீஃப் பேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள, ஸோ இது லீஃப் பேஸ்ன்றது அடியில் தான் வருவாங்க ரைட். இது என்னதான் இருக்கும் பேட்டியோவில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது லீஃப் பேஸ்ன்றது வராது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்தது வந்து ஏ அப்படின்றது டுவாஃப் ஷூட், குட்டியாக இருக்கிற குருத்து அல்ல தண்டு அப்படி சொல்லுவாங்க. லாங் ஷூட்
இதுனா அது நீண்ட குருத்து அப்படி சொல்லுவாங்க. சின்றது சீட். ஸோ அப்போது 95th கொஸ்டின்ஸ்க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 96th கொஸ்டின். ஸோ ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஜிம்னோஸ்பம் அதுக்கு முன்னாடி இருக்க டெரிடோஃபைட்ஸ் அதுலேருந்து இல்லை, இது ஜென்ரலாக எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன்ஸோடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டாங்க பிளான்ட் கிங்டத்தில். ஸோ நியூமரிக்கல் டாக்ஸானமி. சார் வாட் இஸ் த நியூமரிக்கல் டாக்ஸானமி? நம்பர்ஸ் கொடுப்பாங்க 1 2 3 4. டாக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல், எண்ணியல் வகைப்பாட்டியல் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நம்பர்ஸ் வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, எத்தனை கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்காங்க அந்த மாதிரி சொன்னாக்கா அதுக்கு பேர் நியூமரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன்டு டு ஆல் த கேரக்டர்ஸ். கரெக்ட். ஸோ நம்பர்ஸ் கொடுக்குறாங்களா? எஸ். ஸோ ஏதோ ஒரு கேரக்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவர் வந்து டெட்ராமரஸா இல்லை பென்டாமரஸா அப்படின்னு மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க 1 2, அப்படி இல்லைன்னா கோட் கொடுத்துருவாங்க ஏ அல்லது பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் அந்த திங்ஸ் கோட்ஸ் கொடுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணால் அதுக்கு பேர் வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி. கரெக்ட். ஸோ இந்த சைட்டோ டாக்ஸானமி, சைட்டோனா செல். ஓகேங்களா? டாக்ஸானமி வகைப்பாட்டியல் தெரியும். ஸோ செல் வகைப்பாட்டியலில் இன்க்ளூட்ஸ் த சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். சைட்டாலஜி அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து சைட்டாலஜி அப்படி சொல்கிறோம். லைக் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ டிஎன்ஏயோட சீக்வன்ஸ் இருக்கா, செல்லுக்குள்ள டிஎன்ஏ இருக்கா? டெஃபினட்டா. டிஎன்ஏ என்னன்னு அர்த்தம்? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு அர்த்தம். அதோட சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த மாதிரி நிறைய நைட்ரஜன் பேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இங்கே பாருங்க, இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீனை கொடுக்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸானமி இருக்குது. அதுக்கு பேர் வந்து இது என்னது? கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸா. ஸோ இது என்னது? ப்ரோட்டீன்ஸோட கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹீமோ டாக்ஸானமி அப்படி சொல்லுவாங்க. வேதியியல் வகைப்பாட்டியல் வருவாங்க. அதனால பி வந்து தப்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹீமோடாக்ஸானமி யூஸ்டு பை டாக்ஸானமிஸ் தீஸ் டேஸ். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஃபைட்டோகெமிக்கல் அனலைசிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபைட்டோகெமிக்கல் அனலைசிஸ்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ள என்ன மாதிரியான கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கிறது அதை பற்றி நான் சொல்கிற விஷயத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோடாக்ஸானமி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லிவிங் திங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பயோ கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், ஸோ அந்த பற்றின ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவடேஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸானமிஸ்ட் வந்து ஹீமோடாக்ஸானமி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அப்போது 96th கொஸ்டின்ஸுக்கு வந்து ஏ அண்ட் சி வந்து கரெக்ட். ஸோ ஒன்லி ஏ வராது, ஒன்லி பி வராது, ஆல் வராது. கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 97th கொஸ்டின். ரைட். Which of the following characters are common in both Selaginella and Pinus? Selaginellaவிலையும் Pinusலையும். ஸோ செலாஜினெல்லான்றது என்னது? டெரிடோஃபைட்ஸா? எஸ், செலாஜினெல்லான்றது டெரிடோஃபைட்ஸ். ஸோ ஃபைனஸ் அப்படின்றது ஜிம்னோஸ்பம்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுல ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கேட்குறாங்க. ரைட். காமன் இன் போத் செலாஜினெல்லா அண்ட் பைனஸில் கேட்குறாங்க. ஸோ இமேஜின் ஜிம்னோஸ்பம்ஸ். ஓகே, ரைட். மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். எஸ் சார். ஸோ பிரியோஃபைட்ஸில் மட்டும்தான் மெயின் பிளான்ட் பாடி வந்து கேமிட்டோஃபைட்ஸ். கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்போரோஃபைட் இருப்பாங்க. என்ன பிளான்ட், என்ன குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் வந்து பிரியோஃபைட்ஸில். ஸோ இப்போ இது வந்து டெரிடோஃபைட்ஸில் வருது இல்லையா, ஸோ கண்டிப்பாக மெயின் பிளான்ட் பாடினா அது ஸ்போரோஃபைட்ஸ். ஸ்போரோஃபைட்ன்றது என்னது? 2n. எஸ், கரெக்ட். ரெண்டு பேர்லையுமே ஸ்போரோஃபைட் தான் டாமினேட்ஸ். ஸோ ப்ரொடியூஸ் 2 kinds ஆஃப் ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ 2 விதமான ஸ்போர்ட்ஸை உற்பத்தி பண்ணுவாங்களா? ரைட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கேமிட்டோஃபைட்ஸ் லேக் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இஸ் கோயிங் டு பி மினிட் இருங்க. கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்றது n ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் also is going to be the correct. So what is going to be happens here? That gametophytes lack vascular tissues. So vascular tissues என்றது யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் திங்ஸ். டெரிடோஃபைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னு படிச்சிருப்போம். டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் முதல்ல
யார் வந்து இங்கே வாஸ்குலார் டிஷ்யூஸ் உற்பத்தி பண்ணுவாங்க? வாஸ்குலார் டிஷ்யூஸ்னால் யார்? சைலம் அண்டு ஃப்ளோயம். ஸோ சைலம் ஃப்ளோயம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கேமெட்டோஃபைட்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கேமெட்டோஃபைட்ஸ் லேக் த வாஸ்குலார் டிஷ்யூஸ். அப்போ ஏவும் கரெக்ட், ஸோ பியும் கரெக்ட். ஸோ ஸ்போர்ஸ் வந்து 2 விதமான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி ஹெட்ரோஸ்போரஸாக இருப்பாங்க. டெஃபினெட்லி கரெக்ட். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் ஆர் ரிட்டைன்ட் ஆன் த ஸ்போரோஃபைட்ஸ் ஃபார் த வேரியபிள் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ரைட்? நோ. ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்ஸ்லேயே வந்து ரொம்ப நாளைக்கு ரிட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் அப்படின்ற விஷயம் வரக்கூடாது. ரைட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடு ஹேபிட்ஸோடைய எவல்யூஷன் திங்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போது மேல் கேமெட்டோஃபைட்ஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த டி வந்து தப்பு. ஸோ ஹியர் இல்லைனா கரெக்ட். ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் ஆர் ரிட்டைன்ட் ஆன் த ஸ்போரோஃபைட்ஸ் ஃபார் த வேரியபிள் பீரியட்ஸ் அப்படின்றது கரெக்ட். ரைட். ஸோ அதுதான் வந்து சீட் ஹேபிட்ஸோடைய முன்னோடியாக பார்க்கணும். இமேஜின் 2 பிளான்ட்ஸ்லையுமே வந்து சீடு உருவாகுது, சீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகுது. டெரிட்டோபைட்ஸில் சீட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகுவாங்க. ஜிம்னோஸ்பெர்மில் ட்ரூ சீட்ஸே உருவாகுவாங்க. ஸோ ஹியர் அப்போது டி மட்டும் தப்பு. ஸோ ரிமைனிங் செலாஜினல்லாக்கும் ஃபைனஸ் இருக்கும். இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ, பி, சி. ஸோ அப்போது ஆப்ஷன் பார்க்குறோம். 97க்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்தது வந்து ஏ அண்ட் பிசி கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ ஏ, பி அண்ட் டி வந்து கிடையாது, பிசி அண்ட் டி கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு 98th கொஸ்டின்ஸ். ரைட். Read the following and choose the features related to the Markantia. Okay, Markantia பத்தி related things கேக்குறாங்க. Is it right? Coming under that bryophytes. Okay, right? So diasis is correct. ஸோ நான் மொட்டைல் மேல் கேமெட்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது, மொட்டைல் ஆவாங்க. கேமெட்ஸ் வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணி போவாங்க. ரைட். ஸோ லேக் புரோட்டினிமா ஸ்டேஜ். எஸ், புரோட்டினிமா ஸ்டேஜ் வந்து இதில் இருக்காது. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்போரோஃபைட்ஸ் கிடையாது. தே ஆர் த பிரியோஃபைட்ஸ்ன்றதுனாலே கண்டிப்பாக யார் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கப்பா? ஸ்போரோஃபைட் வந்து கேமெட்டோஃபைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஏ கரெக்ட் அண்ட் சி கரெக்ட், பி அண்ட் டி ஆர் இன்கரெக்ட். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி. ஸோ ஏ அண்ட் பி வராது, பி அண்ட் டி வராது. ஸோ ஏ அண்ட் சி, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஃபார் த 98th கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 99th கொஸ்டின். given below are the reproductive structures of cycas. ஸோ சைக்கஸ் உடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்கிறாங்க. சைக்கஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், இஸ் கம்மிங் அண்டர் த ஜிம்னோஸ்பெர்ம். ஓகேங்களா? ரைட். ஸோ செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தர் அக்கரன்ஸ் இன் த லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிளில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க, யார் லாஸ்ட்டு வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை கேட்குறாங்க. ரைட். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவியூல் கொடுத்துருக்காங்க. ரைட். மெகாஸ்போர் மதர் செல். இஸ் இட் கோயிங் டு பி 2n? மெகாஸ்போரோஃபில் டெஃபினெட்லி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி 2n. Endosperm is it n? Haploid in structures. Megaspore is going to be n and ovule is going to be the n. ஸோ அப்போது ஜிம்னோஸ்பெர்ம்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் பிளான்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸை விட மோஸ்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க வந்து 2n வந்து நல்லாவே டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் என்ன வருவாங்கன்னா n அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வர போகிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போரோஃபில் தான் வருவாங்க. ரைட். 2n ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மெகாஸ்போரோஃபில். ஃபில் அப்படின்றது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். லீஃப் ஸ்டேஜஸ் அப்படி மாதிரி கூட சொல்லலாம். மெகாஸ்போரோஃபில் அப்படின்றது. ரைட். 2n ஸ்டேஜ். ஸோ இதுக்குள்ள அடுத்த 2n ஸ்டேஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல் எப்படி ஷார்ட்டாக சொல்லலாங்க அப்படின்னா எம்எம்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அடுத்தது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் கோயிங் டு பி தட் மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து யார் உருவாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் வந்து உருவாகணும். ரைட். ரைட். ஸோ அடுத்தது வந்து சரி தேர்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவில் வந்துருவாங்க. ஒவில்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருப்பாங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல் இருப்பாங்க. ரைட். ஸோ இது வந்து செகண்ட் ஒன் யார்? ஒவியூல். ஒவியூல் தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். அந்த ஒவியூலுக்குள்ளே தான் மெகாஸ்போர் மதர் செல் இருப்பாங்க. நம்ம எப்படி இங்கே நியூ செல்லஸ் சொல்கிறோமா, நியூ செல்லஸ்குள்ளே ஸ்போரோஜினஸ், நியூ செல்லஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து ஒரு சில செல்ஸ் மட்டும் எம்எம்சியாக மாறும் அப்படின்னு நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேயே படிக்கிறோம். ரைட். ஸோ அப்போது இந்த மெகாஸ்போரோஃபில்குள்ளே அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ovule irpanga. Ovule is also going to be that 2n stages in that one, and then megaspore mother cell, and then this is going to be that this is that second, and this is the third, and then megaspore
அதுங்க தான் வந்து அடுத்து வர போகிறாங்க 4th one அண்ட் திஸ் இஸ் ஒன் இட்ஸ் கோயிங் டு பி தி 5th one. ஸோ அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா சி ஆப்ஷன் வரணும். ஸோ சி ஆப்ஷன் வர மாதிரி 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 வராது 4 வராது. ஸோ 2 3 தான் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எங்கே சொல்லியிருக்கோம், மெகாஸ்போரோஃபில் சொல்லியிருக்கோம், எஸ் இதுலேயும் ரைட்டு இதுலேயும் ரைட்டு. ரெண்டாவது வந்து ஒவியூல் சொல்லியிருக்கோம், எஸ் ரெண்டாவது ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து 3வது வந்து பி சொல்லியிருக்கோம், எஸ் இதுலேயும் ரைட்டு. ஸோ 4வது வந்து மெகாஸ்போர் சொல்லியிருக்கோம். ஸோ மெகாஸ்போர்ன்றது இ. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ ரைட், தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார் த 99th questions that option is third option is going to be correct. ஸோ எண்டோஸ்பம்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம். ஸோ எண்டோஸ்பம்ன்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிற வரைக்குமோ இல்லை எம்பிரியோ டெவலப் ஆகிற வரைக்குமோ யார் ஃபுட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம். டெவலப்பிங் எம்பிரியோவுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறவங்க பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோஸ்பம் அப்படி சொல்லுவாங்க. கருவுன் திசு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ரைட், ஜிம்னோஸ்பம்ஸில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ ஜிம்னோஸ்பம்ஸில் இருக்கிற எண்டோஸ்பம் அப்படின்றது ஹேப்ளாய்ட், எஸ் கரெக்ட். ஸோ ஃபீமேல் கேமிட்டோஃபைட், எஸ். அங்கே ஆஞ்சியோஸ்பம்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா கூட எண்டோஸ்பம்ன்றது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் கூட தான் இருப்பாங்க. இஸ் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். இஸ் ஃபார்ம்டு பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன், எஸ். பட் ஆஞ்சியோஸ்பம்ஸில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா எண்டோஸ்பம்ஸ் அப்படின்னு உருவாகுங்க. பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ்னு உருவாகி பெண் அது வந்து என்ன பண்ணுவாங்க, செல்லுலார் எண்டோஸ்பமாவோ இல்லை ஃப்ரீ நியூக்ளியார் எண்டோஸ்பம்ஸாவோ மாறுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட், ஷோஸ் த மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட், எஸ் சார். சரி, ஏன்னா மோனோஸ்போரிக் அப்படின்னா ஒரு ஓவியூல்ல இருந்து மட்டுமே உருவானா அதுக்கு பேர் அது மோனோஸ்போரிக் சொல்கிறாங்க. சிங்கிள் ஓவியூல்ல இருந்தால் உருவாக்க போகிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ அப்போ எண்டோஸ்பம் ஆஃப் ஜிம்னோஸ்பெம்ஸ் அப்படின்றது ஹேப்ளாய்ட் கரெக்ட், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் கரெக்ட், ஃபார்ம்டு பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கரெக்ட், அண்ட் தென் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்ட். ஸோ இப்போ இங்கே இந்த ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன்லாம் அடிச்சுட்டு கண்டிப்பாக 100வது கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், 4th ஆப்ஷன்ஸ் போகலாம். தட் இஸ் ஏ பி சி டி எல்லாமே கரெக்ட். ஓகே ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முக்கியமான கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? ரைட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் நீட் 2026. All the best. We will see tomorrow. Thank you. Bye-bye.